Subscribe Selva Solutions and click bell icon. Hi friends, this is Selva. Today we are CHP tested on ink Advatech 3000 series printer or any kind of inkjet printers. Paper became problems, how to solve that problems. Okay, அதாவது இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னாக்கா நான் பிரிண்ட் கொடுத்தாவே வந்து பேப்பர் வந்து ஜாம் ஆகிடும். ஜாம் மீன் பேப்பர் பிக்கப் ஆகலை, எடுக்க மாட்டேங்குது, கொஞ்சம் உள்ளே போய்ட்டு அப்படியே நிற்கிது. நான் ஜஸ்ட் பிரிண்டர் இப்போது ஜஸ்ட் டர்ன் மை பிரிண்டர் நான் டர்ன் ஆன் பண்ணுறேன் பிரிண்டரை. இப்போது பார்த்திங்கன்னாக்கா எது காப்பி ஜெராக்ஸ் கொடுத்தாலும் சரி, அதான் நம்ம கலரு பிளாக் எடுத்து கொடுத்தாலும் சரி, நம்ம பிரிண்டரு சிஸ்டத்துலேருந்து கொடுத்தாலும் சரி, இந்த ப்ராப்ளம் வந்து பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. பர் பேப்பர் வச்சுட்டு நான் ஜஸ்ட் ஒரு பிளாக் காப்பி கொடுக்குறக்கா, பிளாக் கலர் கொடுக்குறேன். இப்போது பார்த்திங்கன்னாக்கா பேப்பரை எடுத்துகிட்டு அவ்வளோதான், ஜஸ்ட் உள்ளே போகல நம்ம வேறு பார்ட்டிகல்ஸ் எதனா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. ஆனால் கொஞ்சம் தான் உள்ளே போயிருக்கு, ஜஸ்ட் ஒரு 3 inch ஒன்லி உள்ளே போயிருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், பிரிண்ட் உள்ளே ஆகிட்டே இருக்குது, ஆனால் பேப்பர் உள்ளே போகல, ஸ்கேனிங் எல்லாம் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இப்போ கொடுத்தேன் இல்லைங்களா, காப்பி ஜெராக்ஸு, கலர் ஜெராக்ஸ், ஒன்லி நாட் பிரிண்டர், ஜஸ்ட் பிரிண்டிங், டம்மி பிரிண்டிங் ஒன்லி, நாட் பிரிண்டர், பேப்பர் நாட் கம் இன்சைடு, உள்ள பேப்பரே வரல. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த தான் எரர் பாருங்கள், 4E அப்படின்னு எரர் இருக்குது, 4E. இப்போ வந்து இந்த பிரிண்டரை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபோர் ஸ்க்ரூஸு 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைடு மாதிரி நீங்கள் இதை ரிமூவ் பண்ணணும். எப்படின்னா ஸ்லைடுன்னா அப்படி வரும், ஒரு ஸ்லைடு பண்ணுற மாதிரி, எப்படி இழுக்கிற மாதிரி, தூக்கக்கூடாது, இழுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சா அப்படி, அவ்வளோதான். அது அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும். டோர் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூட தேவையில்லாது, ஜஸ்ட்டு சைடு வச்சுக்கோங்க. ஒய் மீன் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுனால அப்படியே வச்சுருவோம். கேபிள் இருப்பாருங்க, அது இது வந்து டிஸ்பிளே கேபிள், சரி இது டிஸ்பிளே கேபிள். அது இன்னொன்று வந்து பெருசாக இருக்கிறது வந்து ஸ்கேனருடைய சிசிடி ஸ்கேனருடைய கேபிள். ஓகேங்களா, டிஸ்பிளே ஆகணும். அது வந்து சின்ன கேபிள், கண்ட்ரோல் பண்ணுற கேபிள். பார்த்தீங்கன்னாக்கா பேப்பரெல்லாம் வச்சுருக்கு. மறுபடியும் வெளியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேப்பர் நான் வச்சுட்டேன், ஆன் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் பிக்கப் ரோலர் இருக்குது. அந்த பேப்பர் பிக்கப் ரோலர் மீன் அந்த பேப்பரை ஒட்டியே ஒரு ரோலர் இருக்கும், அது வந்து டென்ஷன் ஆகிட்டு வரும். புஷ் பண்ணி ரோல் பண்ணால் தான் நமக்கு அந்த பேப்பர் உள்ளே இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருந்து அதை ரோல் பண்ணி நமக்கு வரும். ஸோ வந்து அந்த டென்ஷனை வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பிரிண்டர் ஆன் பண்ணிவிட்டேன். பிரிண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஒரு செக் பண்ணிவிட்டு பேப்பரில் வச்சுருக்கிறது ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, அது டைட்டாக இருந்தால் ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆகிடும், பேப்பர் ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் நார்மலாகிட்டு வச்சுருங்க. பாருங்கள், அதுதான் பேப்பர் பிக்கப் ரோலருடைய லிவர் அது. ஸோ வந்து அது கொஞ்சம் டைட் புஷ் பண்ணிவிட்டேன். மேனுவலாக நான் கையில் புஷ் பண்ணியிருக்கேன். புஷ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி ஜெராக்ஸ் கொடுத்தா. ஓகே, காப்பி ஜெராக்ஸ் புஷ் பண்ண உடனே பேப்பர் பிரிண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்பயே வந்து 3 inch தான் நின்றுருந்தது. பாருங்கள், பர்ஃபெக்ட் ஆகிட்டு பிரிண்ட் ஆகிட்டு வெளியே வருது. ஓகேங்களா, பிரிண்ட் வந்துச்சு.
பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புஷ் பண்ணேன் இல்லைங்களா சார், அந்த இடத்துல புஷ் பண்ணி பிடிச்சேன் இல்லைங்களா, அந்த லிவர் வந்து புஷ்ஷிங் இதை வச்சு புஷ் பண்ணுற மாதிரி நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் யூஸ் பண்ணுறேன். நம்ம நார்மல் ரப்பர் இருக்குது இல்லைங்களா, ₹1 ₹2 ரப்பர், அந்த மாதிரி ரப்பர் யூஸ் பண்ணுறேன். இந்த ரப்பர் என்ன யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருப்போம். நம்ம அந்த மேனுவலாக கையில் புஷ் பண்ணுறதுனால, கையில் புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ரப்பர் மூலயமா அந்த டென்ஷன், அதாவது கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆகிட்டு ஒர்க் ஆகும் பாருங்கள். ஆல்ரெடி அங்கே ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அந்த ஸ்ப்ரிங்க்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரிங் இன்னும் டைட் பண்ணுறாட்டு தான் நல்லா டென்ஷன் பண்ணிட்டு கூட வைக்கலாம். நான் ரப்பர் யூஸ் பண்ணி நான் சிம்பிளாகிட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ரப்பர் எடுத்து இந்த ரப்பரை பாருங்கள், அந்த ஆல்ரெடி ஸ்ப்ரிங் அந்த சைடு மாட்டியிருப்பாங்க. ஸோ தட் பிளேஸில் வந்து அந்த பிளேஸில் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து அந்த ரப்பரை வந்து மாட்டிட்டு மேலே அந்த ஸ்க்ரூ போடுற இடத்துல அதில் மாட்டி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஸ்ப்ரிங் மாதிரி ஆகிட்டு ஒர்க் ஆகும். நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. அது நீங்கள் வேறு ரப்பர் நல்லா இருக்கிற அந்த டிஸ்கோ ரப்பர்னு வாங்குறீங்களா, அந்த மாதிரி ரப்பர் கூட நீங்கள் போட்டுருக்கணும். ஒன்றும் பிரச்சனை. இது மாதிரி வி ஷேப்பில் போட்டுருக்கணும். அந்த மேலே வைக்கக்கூடாது. அடியில் அந்த ரப்பரை வந்து அந்த சைடு இந்த சைடும் இழுத்து விட்டுரும். ஏன்னா அந்த மேலே ஸ்க்ரூவெல்லாம் வைக்கும் போது அதுக்கு கட் ஆகிடும். அதனால் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் இல்லைங்களா, அந்த சைடில் வச்சுருக்கோம். பேப்பர் வந்து மேனுவலாக ஃபில் பண்ணிவிட்டு பிரிண்ட் வந்து தரப்போகிறேன். பர்ஃபெக்டாக வந்திருக்கு பிரிண்டர்லாம். பார்த்திங்கன்னா இந்த ரப்பரை எப்படி கரெக்டாக பிக் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து செக்கிங் தான் நான் வச்சோம். இப்போ ரப்பர் வந்து எப்படி பிக் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிட்டு பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் வந்து கட் ஆகக்கூடாது இல்லைங்களா, வச்சா கட் ஆகக்கூடாது. ஸோ வந்து கட் ஆகாததுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வேறு எதனா நீங்கள் உங்களோட கான்செப்ட் ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து இந்த பேப்பர் பிக்கப் லிவர் வந்து சரியாக ஆக்ஷன் ஆகலை, டைட் ஆகலைன்றதுனால தான் இந்த ரப்பர் போட்டிருக்காங்க. இப்போ ஓகேங்களா, இந்த மாதிரி டீசெண்டாக மாட்டிடுங்க. டீசெண்ட் மீன் பர்ஃபெக்ட் ஆகிட்டு மாட்டிடுங்க. நைஃப் வச்சு அந்த இடத்துல கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அந்த ரப்பர் வந்து கரெக்டாக பொசிஷனில் உட்காருறது. ஏன்னா அந்த மேலே நம்ம இந்த சிசிடிவி ஃப்ளாட்டர் ஸ்கேனர் வைக்கும்போது என்ன ஆகும்னா இதாகிடும், கட் ஆகிடும் வந்து. ஸோ வந்து அது ஃப்ரீ ஆகிட்டு உட்காரதுனால நம்ம ஜஸ்ட் அந்த கொஞ்சமாக லைட்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ரப்பர் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, அந்த ரப்பர் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன கேப் ஒன்று வச்சுக்கணும்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உக்காந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் அந்த உள்ளே இருக்கிற ரப்பர் எடுத்து இதுக்கு முன்னாடி பிஃபோர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதே மாதிரி ஸ்லைடாக வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம்.
செல்வா சொல்யூஷன் சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் வந்து எல்லா A to Z எல்லாமே இருக்குது. ஹார்ட்வேர், நெட்வொர்க்கிங், லேப்டாப், பிரிண்டர்ஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ணுற, ஹோம் தியேட்டரு, ஜல்லிக்கட்டு வீடியோஸு, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் எல்லா வீடியோஸும் இதில் இருக்குது. உங்களுக்கு எனி சாஃப்ட்வேர்ஸ் வேணுமுன்னா இன்னும் இது இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். ஓகேங்களா? லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எனி கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வாண்ட்டு லிங்க் தானே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்டர் ஆன் பண்ணிவிட்டேன். எல்லா விதமான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல் வீடியோஸ் வி ஆர் அவைலபிள் வித் பிரிண்டர், ஹார்ட்வேர், நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர்ஸ், ரிலேட்டட்ஸ், ஜல்லிக்கட்டு வீடியோஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் வீடியோஸ், எலெக்ஷன்ஸ் வீடியோஸ், ஸ்போர்ட்ஸு எல்லாமே ஆல் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எரேசர் வச்சுருக்கிறதுனால அது வைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேப்பர் வந்து ஒரு 2 பேப்பர் வச்சு அந்த மேனுவலாக கையில் உள்ள அந்த ரப்பர் இருக்குங்களா சார், அந்த பேப்பர் பிக்கப் ரோலர் இருக்குங்களா, அது உள்ளே லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு பேப்பர் உள்ளே தள்ளுங்க. 2 பேப்பர் உள்ளே தள்ளாரு போதும். 2 பேப்பர் உள்ளே தள்ளிட்டு அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் நிறைய பேப்பர் அதுக்கு பின்னாடி வச்சுக்கலாம். ஒரு பல்காகிற பேப்பர் கூட நீங்கள் வைக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். ஒரு 2 பேப்பர் வச்சுட்டு இப்போ பல்காகிற பேப்பர் எடுத்து அதுக்கு பின்னாடி அப்படி வச்சு சொருவிட்டால் உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இது வந்து ஒரு ரிஸ்க்கான வேலை இல்லை. ஏன் இது மாத்திரம்னா இப்போது இந்த லிவர் மாத்திரக்கு வந்து 300, 400, 500 ஆகும். இது அழகாக ரப்பரில் ஒரு 50 பைசா ரப்பரில் முடிஞ்சு 50 பைசா ரப்பரில் இந்த ஒர்க் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக பிரிண்ட் கொடுத்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் செல்வா சொல்யூஷன்ஸ் அண்ட் கிளிக் பெல் ஐக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வாண்ட் more videos, all tutorials, videos available friends. IT, hardware, networking, printer, home theater. Day by day I will update my videos. Jellycut videos are also available. You can free times you can see that Jellycut videos. Okay friends, this is a output. I am given another copy, color copy. All kind of videos available friends. Subscribe Selva Solutions. This is output, final output. Okay friends, this problem solved. You can this problem you maybe comes you can solve this 150 paisa rubber. Subscribe Selva Solutions and click bell icon. This is the final output. Thank you friends for watching.